வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோட தாய் மாமா வீட்டில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். கிளம்புனதே ரொம்ப லேட்டு. பட் என் ஹஸ்பண்ட் கிட்டே 5 மணிக்கெலாம் வீட்டு விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் குளிக்க போனதே 4 மணிக்கு. ஏன்னா வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் கிளம்புறதுக்கெலாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கூடவே ஹேர் பேக் வீடியோ இதெல்லாமே வேறு எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் ரெக்கார்ட் பண்ணி நான் கிளம்புறது அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கிளம்புறதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. லாங் ஹேர் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் எங்கேயாவது டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியோ மேனேஜ் பண்ணி கடன்னு கிளம்பிட்டேன். நானும் என் பொண்ணு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடன்னு ரெடியாகி கிளம்பிட்டோம். ஜடை மட்டும்தான் நான் பின்னி விட்டேன். மித்தபடி மேக்கப் எல்லாமே என் பொண்ணு அவளே பண்ணிப்பாள். 6 மணிக்கு சகஸ்ரநாமம் பாடுறதுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போனோம். நான், ஹஸ்பண்ட், வினய், யாழினி 4 பேருமே கிளம்பி போனோம். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே எங்கே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு ஆண்டி தான் இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது அப்போ தான் திருப்தியாக இருந்துச்சு. அப்பாடா இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா அப்படின்ட்டு. ஏன்னா போனதே அதுக்கு தான். எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சரி, எல்லாருமே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. யாருமே வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்து உட்காந்து இருந்துட்டு எந்திரிச்சு போகிற வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லோரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சோஃபாவில் சென்டரில் உட்காந்துருக்கிறதே என்னோடய மாமியார். அதுக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்கிறது என் மாமியாரோட நாத்தனார். அவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் என் ஹஸ்பண்டோட தாய் மாமா. இவங்க வீட்டுக்கு தான் ஆக்சுவலாக வந்திருக்கேன். இவங்க அவங்களோட மருமகள். எனக்கு வந்து சிஸ்டர் இல்லாத ஒரு குறைய தீர்த்து வச்சது இவ தான். ஸோ அதனால் உரிமையாக வந்து வா போலேருந்து வாடி போடியிலேருந்து எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எனக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது இவகிட்ட தான். எனக்கு இதை சொல்லும்போதே ஆக்சுவலாக எமோஷ்னல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இவகிட்ட எனக்கு இருக்குது. எங்களோட பாண்டிங் சொல்ல போய் வீடியோ என்னங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக எல்லோரும் லலிதா சகஸ்ரநாமம் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. டிவிலையும் ஆக்சுவலாக ஆன் பண்ணிவிட்டு அங்கே வந்திருந்த எல்லாருமே வந்து லலிதா சகஸ்ரநாமம் வந்து பாடினாங்க. அந்த கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வைபே ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்தது அது கேட்குறதுக்கே. நான் வரத்துக்குள்ளேயே வந்து அவள் பாவம் எல்லாமே தனியாக செஞ்சுருந்தா. நான் வரும்போதே மணி 6:30 மணிக்கு தான் வந்தேன். அவள் பாவம் எல்லாமே வந்து செஞ்சுருந்தா. சாம்பார் வச்சுருந்தா, பானகம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் அவளே பண்ணியிருந்தா. ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் முன்னாடியே வந்து எல்லா ஹெல்ப்பும் கூட பண்ணியிருந்துருக்கலாம். வந்த கெஸ்ட் எல்லோரும் பாடி முடிச்சுட்டு தாம்பூலம் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் வரைக்கும் தான் இருந்தோம். நான், மாமியார், அப்புறம் மாமியாரோட நாத்தனார் சொன்னேன்ல, அவங்க வரைக்கும் தான். ஸோ அதனால் டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் ஆல்ரெடி சாம்பார்லாம் வச்சுருந்தா. ஸோ இட்லி, அப்புறம் வந்து தோசை, எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டோம். வித்யாவோட அம்மாவும் இருந்தாங்க கூட. ஸோ 3 பேரும் சேர்ந்து செஞ்சிட்டோம். அப்படிங்கிறனால பெருசாக தெரிஞ்சிக்கல. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு வேலை அப்படின்னு பார்த்துக்கிறதுனால பெருசாக வந்து தெரிஞ்சிக்கல. பேசிகிட்டே அதுவும் இல்லாமல் செஞ்சிட்ருந்தோம். குட்டீஸ் எல்லாம் அவங்க ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னோடனே வீடியோக்கு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே பசங்க இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த ஃபங்க்ஷனாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பக்கம் ஓடிட்டு அந்த பக்கம் ஓடிட்டு விளையாண்டுட்டு கத்திக்கிட்டு அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். எனக்கு எப்பவும் அப்படி தான் வந்து ஃபீல் ஆகும்.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு நான் ஆக்சுவலா அங்கேருந்து கிளம்பும்போது. ஸோ ஹர்ரி பரியா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அவ்வளோ அவசரத்துலேயும் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு தான் கிளம்புனேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட வித்யாவோட எடுக்கவே இல்ல. ஸோ கடகடன்னு கிளம்புற அவசரத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.